மீந்து போன 2 இட்லியை வச்சு சுவையான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறேன். நைட்டு 2 இட்லி மீந்துடுச்சு. ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி முட்டை கொத்து இட்லி செய்ய போகிறேன். நல்லா இட்லியை உதுத்துக்கலாம் இது போல். இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு சேர்த்துக்கலாம். பொடுசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி கலந்து விட்டுட்டு, கட் பண்ண கேரட்டு, கட் பண்ண கேப்சிகம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் புழிஞ்சு வச்சுருந்த தக்காளி ப்ளஸ் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா காயிலையும் படுற மாதிரி. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1 கப்பு புதினா சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக பொடிச்சு வச்சுருந்த இட்லியை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான ஹெல்த்தியான முட்டை கொத்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.